நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயம் எங்களுடைய அந்த சிறைச்சாலை பயணம். உண்மையிலேயே வந்து எங்களோட வாழ்க்கையில் இப்போ எனக்கு வந்துட்டு கோர்ட் சென்டர் வந்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. சரி தானே, உள்ளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஒரு மனநிலைமை அப்படியே டோட்டலாக வந்து நாங்கள் குழம்பி போயிட்டோம். சரி தானே, நேரம் போய் கொண்டிருக்க வந்துட்டு கொஞ்சம் மாலை ஆகி கொண்டு போகுது வந்து எனக்குண்டா அப்படியே ஒரு சரியான மாதிரியான ஒரு பய உணர்வு வந்துட்டு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னால், கேன் கப் வந்து அடிக்கிறாங்க. சரி தானே, இப்போ எப்படின்னு சொன்னால் வந்துட்டு கேன் கப், அதாவது வந்து இப்போ எனக்கு வெள்ளை கையில் அப்படின்னு சொன்னால் வந்து கவிதாஸுக்கு இடக்கையில் செயின் ஒன்று இருக்கும். அந்த செயினில் வந்துட்டு இப்போ ஒரு 70 பேருண்டா அந்த 70 பேரையும் வந்துட்டு நினச்சி விடுவாங்க. உள்ளுக்கு போய் ஏறி போகிற வந்துட்டு அப்படியே அந்த செயினோட இழுவட்டு கொண்டு அப்படியே ஒவ்வொரு விசாரிக்கிறாங்க. என்னடா ஆனந்தம், என்னடா ஆனந்தம்னு சொல்லி விசாரிக்க சிறைச்சாலையை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ பஸ் வந்து உள்ளுக்குள்ளே போன கையோட வந்துட்டு மெயின் கேட்டை வந்துட்டு இழுத்து மூடிட்டாங்க. ஸோ எல்லாரையும் வந்துட்டு இறக்கி விட்டாச்சு. அவர் வந்து கடைசியாக ஒருக்கா நாங்கள் சந்திக்கும் போது வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த ஜெயிலில் இருக்கிற 1000 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் மாதிரி தான். இங்கே வந்து பெட்டில் படுக்கிற மாதிரிக்கெல்லாம் இப்படி பப்பர பேண்டெல்லாம் வந்துட்டு படுக்க முடியாது. அதாவது வந்துட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட படுக்கைன்ற அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியும் வந்து மாறும். ஸோ நாங்கள் போன முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அந்த இடத்துல வந்துட்டு நிறைய கைதிகள், பயங்கரமான ஒரு வெக்க. அது போக வந்துட்டு நாங்கள் பிடிவட்ட நாள்லேருந்து குளிக்கல. நாங்கள் அந்த இடத்துல படுக்கிறதுக்கு முதல் அந்த இடத்துல நாங்கள் என்ட்ரு ஆகின உடனே ஒரு பொடியை ஓடி வந்தோம். அண்ணா என்னண்ணா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஏனையாண்ட உங்களை எங்கே வச்சு பார்க்கணுன்ட்டு இருந்தாங்க, கடைசியில் வந்துட்டு ஜெயிலில் பார்க்க வேண்டி வந்துடுதே அப்படின்னு சொல்ல, அட என்ன சொல்கிறது, வெந்த புண்ணில் இவன் வேலை பாய்ச்சிட்டானே அப்படின்ற மாதிரிக்கான இன்னும் ஒரு கவலை வந்து, ஏனே அவனுக்கு எப்படி என்னைய தெரியுமெண்டாக்க, என்னண்ணா அப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானே என்ன எங்களோட அக்காவுக்கு மாடு வாங்கி கொடுத்தீங்க வாழ்வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியும் மணி அடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு மணி அடித்த சத்தம் கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கான அந்த கோப்பைகள் ஜொக்குகளை எடுத்துக்கொண்டு டக்காண்டு கடந்து ஓடி போயிட்டு நாங்கள் லைனில் நிற்கணும். சரி தானே, அப்போ அன்றைய தினம் எங்கள்கிட்ட கோப்பையும் இல்லை ஜொக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி தானே, ஆனால் ஒரு கிளாஸுக்குள்ளே பிளேண்டி எடுத்து 4 பேரும் குடிக்கிறன்ற வந்து சரி வராது. சரி இருந்தாலும் நாங்கள் ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த பிளேண்டியையும் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த சீனியையும் வாங்கி கொண்டு போயிட்டு இந்த ஜொக்குக்கை போட்டு கரைச்சி போட்டு நாங்கள் 4 பேரும் அப்படியே இருக்கிறோம். இருந்தால் என்ன சொல்கிறது, நடுவில் இருக்குது டிஷ்ஷுக்குள்ளே சோறும் தேங்காய்ப்பு சம்பலும். டொய்லெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஒரு ஜோக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக திறந்து முடுற கதவு கொஞ்ச நாள் போக தூக்கி வைக்க வேண்டி வரும். கொஞ்ச நாள் போக அந்த தூக்கி வைக்கும்போது வந்து சில துண்டுகள் முறிஞ்சு விழுகிறதால வந்துட்டு கீழே வந்துட்டு ஓட்டைகள் விழலாம், சைட் வழியாக வந்துட்டு ஓட்டைகள் விழலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்டை வந்தால் நீ என்ன செஞ்சுருக்கேன், அந்த ஓட்டையில் மறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு யுத்தி ஒன்றை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், அந்த டொய்லெட் போகிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வாளிக்குள்ளே தண்ணியை நிரப்பிட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வந்து இருக்கைக்குள்ள வந்து அந்த கட்டில் வந்து யாராச்சும் ஏறி நிற்பாங்க. ஏறி நின்று அங்கே உடுப்பு காய போட்டுட்டு இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து கதை வைப்பாங்க. ஆனால் ஒலிம்பி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து ஒரு அமைதியாக இருக்கும். அப்போ என்ன டக்குன்னு ஒலிம்பி ஷாரதை கட்டித்து ஜெயிலுக்குள்ளே இருக்கைக்குள்ள நினைப்போம் என்ன ஒரு விஷயத்தை மட்டும்னு சொன்னால், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நகை வேண்டாம். ஸ்பெஷலி எங்கள்ட அந்த ஜெயிலின்ற ஒரு பொறுப்பதிகாரி அந்த மெயினானவர் வந்து உண்மையிலே ஒரு பக்க சார்பற்ற ஒரு மனிதராக வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருந்திருந்தார். அதே மாதிரிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு வந்து எல்லாருக்குமே, எங்களோட சிறைச்சாலை கைதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், வந்து எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்கா வீட்டு தான். ஸோ வந்து நேற்றைய தினம் பர்டிகுலர் வீடியோ, இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருத்துறையிலேருந்து வந்துட்டு போடுறோம். நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து போடுவோம். என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க. என்ன சொல்கிறேன், வந்து வெளியில் வந்ததுலேருந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து சரியான ஓட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோ ஆர்டர் வந்துட்டு சரியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு நாங்கள் உங்களுக்காண்டி கதைக்க போகிறோம். சரி தானே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயம் எங்களுடைய அந்த சிறைச்சாலை பயணம், அந்த சிறைச்சாலை வாழ்க்கையை வந்துட்டு
என்ன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் எல்லாருக்கும் நிறையவே வந்துட்டு இருந்திருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இதை கேட்குறப்ப வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு கவலைப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷமாக கவலையா அப்படின்ற வந்துட்டு நாங்கள் சொன்னதுக்கு பிறகு வந்துட்டு நீங்களே வந்து தீர்மானித்து கொள்ளுங்க. ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும். நான் நேற்றைய தினம் வந்துட்டு வீடியோவில் என்டர் ஆகியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது சரியாக 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 950 கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவே வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டு பார்த்துக்கொண்டே இருந்தேன். உண்மையிலேயே நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய ஆதரவை வந்துட்டு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பெரிய ஒரு நன்றியை நான் வந்துட்டு கூறிக்கொண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் வீட்டை வந்துட்டு இந்த முடியலை ஒருக்கா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அந்த சலூன் சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய யாருக்குமே எதுவும் நடந்துட்டோ இல்லாட்டி என்னமோ தெரியலை எல்லா சலூனுமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு மூடி இருக்காங்க. ஸோ அதால் வந்துட்டு வெட்ட முடியாமல் போயிட்டுது. ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோமேன்னு சொன்னால் சில பேர் யோசிப்பீங்க ஏன்டா இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு கடந்து போகலாம். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்தால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ரைட். இப்போ நாங்கள் சிறைச்சாலை வாழ்க்கை எங்களுடைய அந்த சிறைச்சாலை வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத யாற்ற மனமும் தாக்குப்படாத ரீதியில் நாங்கள் சொல்லி முடிப்போம். சரிதானே? ஸோ முதலாவது சிறைச்சாலை அதாவது சிறை வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றது வடிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்ன சொல்கிற சில பேர் யோசிப்பாங்க என்ன வேற ஏதோ ஒரு பெரிய புத்தகம் தான் எழுதிப்பட்டு வந்தீங்கன்னா புத்தகத்தை விளங்கப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒவ்வொரு புத்தகம் தான். சரிதானே? ஸோ அந்த வகையில் சிறைச்சாலைக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்குமே பூரணமாக தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். சரிதானே? ஸோ அந்த அடிப்படையில் சிறைச்சாலைக்கு ஒரு மனுஷன் ஏன் போகிறான்? ஏதாவது தப்பு செஞ்சால் தான் போவாங்க. ஸோ தப்பு செஞ்சு தான் போவாங்க அப்படின்றதுக்கும் அப்பால் ஒன்றில் தப்பு செஞ்சிருக்கணும், அல்லாட்டி தப்பு செஞ்சதாக ஒரு சந்தேகம். ஸோ இந்த 2 அடிப்படைகளில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் இருப்பாங்க. சரிதானே? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பு இவர் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உறுதியாகிற பட்சத்தில் அவரை நாங்கள் அச்சு கைதி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் இவர் இந்த தப்போட தொடர்பு பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கக்கூடியவங்களை யூசி அப்படின்ற மாதிரி எங்களோட அந்த சிறைச்சாலை வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. யூசி அதாவது சந்தேக நபர்கள். ஸோ இங்கே இந்த 2 பேருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மைண்டில் கட்டாயம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் தான் இந்த தப்பை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுற நேரத்தில் நாங்கள் அவரை அச்சு கைதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ 2 பேருமே சிறைச்சாலையில் தான் இருக்க போகிறாங்க, 2 பேருமே உள்ளுக்கு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் இடையிலான அந்த வித்தியாசங்கள் நிறையவே இருக்க போகுது. ஸோ முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அச்சு கைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான சுதந்திரங்கள் பூரணமாக பறிக்கப்படும்ன்றதை விட கூடிய பாகம் பறிக்கப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அச்சு கைதி அப்படின்னு சொன்னால் அவர் நார்மலாக இப்போ நாங்களெல்லாம் தெரியும் இப்போ சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க நாங்கள் வெளியில் வரும்போது மொட்டையாக க்ளீன்ஸை எடுத்தபடி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி கீழே இப்போ ரீசெண்டாக கொண்டு ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நினைக்கிறேன் சந்தேக நபர்களாக கொண்டு போகிற யாருக்குமே அவங்கள்ட அந்த முடிகள் தாடிகள் சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில்
சந்தேக நபர்களாக போகிறவங்களுக்கு வந்துட்டு அப்படியான ஒரு சலுகை வந்துட்டு வழங்கப்படுது. அதே நேரம் அச்சு கைதிகளாக நீங்கள் போவீங்களாக இருந்தால் வந்து உங்களுக்கான அந்த ஒரு சலுகை வந்துட்டு பறிக்கப்படும். அதாவது வந்துட்டு நீங்கள் எப்பயுமே அதாவது டெய்லி வந்துட்டு க்ளீன் சேவ் எடுக்கணும். அதே நேரம் வந்துட்டு முடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவு தான் வந்துட்டு வளர்க்கலாம். வந்து நிறைய முடியெல்லாம் வந்துட்டு வளர்க்கலாம். அப்போ உங்களை பார்த்தா நம்மளை வந்துட்டு திரைப்படத்தில் வர தனுஷ மாதிரியோ இல்லாட்டி சிவகார்த்தியன் மாதிரியோ வந்துட்டு இருப்பீங்க. சரி தானே? வந்துட்டு இப்போ அச்சு கைதிகளாக இருக்கும்போது வந்துட்டு அப்படியான ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்குது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு கைதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு உடை ஒன்று வழங்கப்படும். ஏன்னா அதாவது வந்துட்டு ஒரு வெள்ளை உடை வந்துட்டு அவங்களுக்கு வழங்கப்படும். சரி தானே? அப்போ வந்துட்டு தெரியும் ரைட் இவங்க வந்துட்டு அந்த தண்டனையால் உறுதி செய்யப்பட்டவங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டு நடமாடிக்கொண்டு இருப்பாங்க. ரைட் அவங்க வந்துட்டு ஒரு வெள்ளை உடுப்பு வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாக அதாவது வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும்போது வந்து எங்களை வந்துட்டு அதாவது நாங்கள் சந்தேக நபர்களாகத்தான் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகப்பட்ட நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு சிலவளை வந்துட்டு நாங்கள் குற்றவாளியாக வந்துட்டு அடைக்கப்படலாம், சிலவளை வந்துட்டு நாங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளிவிடப்படலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு தீர்மானமாகாத ரீதியில் நாங்கள் சந்தேக நபராக இருக்கும்போது வந்து எங்களுக்கான சில சுதந்திரங்கள் வந்து அங்கே வழங்கப்படும். ஸோ என்ன சுதந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி வந்துட்டு ஒரு விசிட் வந்து பார்க்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கவிதாஸ் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கவிதாஸின் வீட்டுக்காரர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விசிட் வந்து பார்க்கலாம். சரி தானே? ஸோ அந்த விசிட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவிதாஸுக்கான சாப்பாடுகள் தண்ணிகள் ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்களை வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். இது வந்துட்டு மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர. ஆனால் இந்த அச்சு கைதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சலுகையும் வந்துட்டு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மாதத்தில் வந்துட்டு ஒரு விசிட் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரிக்கு வந்துட்டு நான் அறிஞ்ச அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ காரணம் என்ன? இப்போ சில பேர் நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், ஐயோ பாவம் கடவுளே அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் யோசிப்பீங்க. பட் யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்துட்டு சுதந்திரமாக வீட்டில் இருக்கிறான், வெளியில் திரிகிறான், ரோட்டில் சுற்றி திரியான், ஸோ எல்லாமே வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சவங்களை வந்துட்டு நாங்கள் சிறைச்சாலையில் கொண்டு போயிட்டு போடுறோம் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன? அவங்க செஞ்ச தண்டனைக்கான ஒரு அவங்க செஞ்ச குற்றத்துக்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு நாங்கள் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு சகல வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு வாரான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்துட்டு கொலை செஞ்சுட்டு உள்ளுக்கு போய் இருக்கும்போதும் அவனுக்கு டெய்லி வீட்டு சாப்பாடை வந்துட்டு கொடுக்க விட்டு அவரை வடிவாக மூடி தாடி எல்லாம் வந்துட்டு வளர்க்க விட்டு விரும்பின உடுப்பு எல்லாம் வந்துட்டு போட விட்டு சகல வசதிகளும் கொடுத்தமாக இருந்தால் அவர் அந்த அந்த குற்றத்தை செஞ்சதையே வந்துட்டு வாழ்நாளில் ஃபீல் பண்ண மாட்டார். லைக் இப்போ ஒரு 10 வருஷ தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரைட் நான் 10 வருஷம் முடிஞ்சால் வெளியில் போயிடுவேன் மாதிரி வந்துட்டு ஹாப்பியாக இருப்பார். இதுவே வந்து அவருக்கு அப்படியான சில விஷயங்களை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறது சரியான ஒரு நரகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாட்களையும் வந்துட்டு கடத்தும் போது அவற்றை மனநிலைமையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படின்னு சொன்னால் கடவுளே இந்த முறை நான் எப்படியாவது இதுலேருந்து வெளியில் போயிடணும், இனி நான் இந்த தவறை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காண்டி தான் இப்படியான சில விஷயங்களை வந்துட்டு அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அச்சு கைதிகளுக்கான அந்த ஒரு விசிட் அப்படின்ற வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு தடவையாக வந்துட்டு இருக்குது. வந்து இந்த சந்தேக நபர்களுக்கான அந்த ஒரு விசிட் வந்து மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரலாம். சரிதானே? இப்போ வந்துட்டு இப்போ கவிதாஸுக்கு வந்துட்டு சிலவள ஜெயில் சாப்பாடு அப்படின்ற வந்து பிடிக்காமல் இருக்கலாம். சரிதானே? பிடிக்காமல் இருந்தாலும் கவிதாஸ் வந்துட்டு விரும்பியோ விரும்பாமலோ ஜெயில் சாப்பாடை ஒரு நாளைக்கு 2 தடவை என்றாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் விசிட் வந்து ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு வரலாம். ஸோ ஒரு தடவையில் வந்துட்டு 3 நேரத்துக்குமான சாப்பாடை கொண்டு வந்து தரலாமா? கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ மதியம் வந்துட்டு சோறு கொண்டு வந்து தராங்க அப்படின்னு சொன்னால் இரவுக்கான புட்டை வந்துட்டு மதியமே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம். என்ன சிலவில் வந்துட்டு அது பழுதாகிடும். என்ன ஸோ அதால் வந்துட்டு ஒரு நேர சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னால் 3 வேளைக்கான அந்த மற்ற 2 வேளைக்கான சாப்பாடுகளையும் நாங்கள் ஜெயில் சாப்பாடை கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு பிரதானமான அந்த ஒரு வேறுபாடுகளாக இருக்குது. அதாவது வந்துட்டு அச்சு கைதிகளுக்கும் அந்த சந்தேக நபர்களுக்குமான ஒரு வேறுபாடாக இருக்குது.
இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டு இனி நாங்கள் எங்களோட ஒரு விஷயத்துக்குள்ளாக போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 10 நினைக்கிறேன். ஸோ மார்ச் 10 நாங்கள் வந்துட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சந்தேக நபர்களாக வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து முதலாவது தரமாக வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணப்படுறோம். ஏன்னா ஸோ வந்து ரிமாண்ட் பண்ணப்படக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எங்களோட வாழ்க்கையில் இப்போ எனக்கு வந்துட்டு கோர்ட்ஸ்ன்றது வந்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. சரிதான், எனக்கு உண்மையிலேயே கோர்ட்ஸ் வாசல் தவறையும் கூட இப்போ இந்த ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஒரு கோர்ஸுக்கு போக மச்சான் வா அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணத்தான் பார்ப்பேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு கோர்ட்ஸ் நினைச்சாலே வந்து பயம், போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சாலே வந்து பயம். ஸோ வந்துட்டு அப்படி வாழ்ந்த எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கோர்ட்ஸில் ஏறி நாங்கள் வந்துட்டு 14 நாள் முதலாவதாக வந்துட்டு ஒரு 9 நாள் வந்துட்டு உள்ளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஒரு மனநிலைமை அப்படியே டோட்டலாக வந்து நாங்கள் குழம்பி போயிட்டோம். சரிதானே. பட் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. வந்துட்டு இது வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு, அதை வந்துட்டு நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாது. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஸோ வந்துட்டு முதலாவதாக 9 நாள் நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களை அப்படியே உள்ளுக்கு கொண்டு போகிறாங்க. சரிதானே. என்ன சொல்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட மனநிலைமைக்கும் அங்கே அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகள் நிறைய பேர் வந்துட்டு அங்கே இருப்பாங்க. சரிதானே. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு புது விஷயமாக இருந்தது. ஸோ இருக்கைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம். என்ன சொல்கிறது, இப்போ எங்களோட வீட்டுக்காரர் எல்லாரும் வந்துட்டு வழக்குக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு வழக்கில் இதுதான் வந்துட்டு முடிவு அப்படின்னு சொன்னதும் வந்து ஓகே அப்போ நாங்கள் போட்டாண்டுக்காக நான் இனி வச்சுருந்தோன்னும் செய்யலாதானே, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி நான் வந்துட்டு நேரம் போய் கொண்டிருக்க வந்துட்டு கொஞ்சம் மாலை ஆகி கொண்டு போகுது வந்து எனக்குண்டா அப்படியே ஒரு சரியான மாதிரியான ஒரு பய உணர்வு வந்துட்டு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னால் எங்கே கொண்டு போகிறாங்களோ என்ன நடக்க போதோ அப்படின்னு மாதிரியான ஒரு சரியான மாதிரிக்கான ஒரு பய உணர்வு வந்து ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து படங்களில் பார்த்துருக்கோமே. நான் இப்போ ஜெயிலுன்னு சொன்னால் எப்படி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போனால் ஒரே சித்திரவதை அட்டி யூத்த அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பயங்கரமான கற்பனைகளான ஒரு படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களையும் அப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மனசு வந்துட்டு நிறையவே இயங்கி கொண்டு இருக்குது. வந்து அன்றைய தினம் ஃபுல்லாக வந்து நாங்கள் சாப்பிடல. பின்னேரம் வந்துட்டு சாப்பாடு வாங்கி தந்துட்டு போனவங்க அது கூட வந்துட்டு எங்களுக்கு பசிக்கலை. அப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிடல. ஒரு பின்னேரம் அன்றைய தினம் வந்து பார்த்து சரியான க்ரோத் சரியான மாதிரிக்கு நிறைய கைதிகள். அப்போ வந்துட்டு பின்னேரம் ஒரு 6 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டுக்கே இருந்து எல்லாரையும் வந்துட்டு வெளியில் அடிக்கணும். என்ன மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே கேன் கப் வந்து அடிக்கிறாங்க. சரி தானே. இப்போ எப்படின்னு சொன்னால் வந்துட்டு கேன் கப், அதாவது வந்துட்டு இப்போ எனக்கு வெள்ளை கையில் அப்படின்னு சொன்னால் வந்து கவிதாஸுக்கு இடக்கையில். ஸோ வந்துட்டு இப்படி 2 இது மாதிரி வந்து போட்டு ஒரு செயின் ஒன்று இருக்கும். அந்த செயினில் வந்துட்டு இப்போ ஒரு 70 பேருண்டா அந்த 70 பேரையும் வந்துட்டு இணைச்சி விடுவாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி இருப்போம். அதுக்கு பிரதான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க வந்து தங்களுடைய கடமையை வந்துட்டு சரிவரவே வந்துட்டு செய்கிறாங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. உண்மையிலே வந்து எல்லாற்ற மனநிலைமையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அந்த ஜெயிலில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது வந்துட்டு ஜெயில் கார்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அவங்கள குறித்து வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமானவங்க, அடித்து உதைப்பாங்க, கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரிக்கான மனநிலைமைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து எல்லாருமே பழகி பார்த்தா வந்து எல்லாருமே வந்துட்டு சக மனிதர்கள் மாறித்தான். ஆனால் அவங்க அந்தந்த இடத்துல அவங்க என்ன கடமையை செய்யணுமோ அதை வந்துட்டு சரிவர செய்வாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு அந்த கேன் கப் அடித்தாச்சு, அப்படியே செயின் அடித்து போட்டு அப்படியே கீழே இருத்தி விட்டுருக்கு வந்து அப்படியே வந்து நாங்கள் இருக்கிறோம். நேரம் வந்துட்டு போய்கொண்டே இருக்குது. 7-7:30 ஆகுது வந்து எங்களை ஏற்றியில் ஒரு 7 மணி அளவில் வந்துட்டு பஸ் வருது. அதாவது வந்துட்டு பருத்தித்துறை கைதிகளும் சேர்ந்து வராங்க. ஸோ வந்துட்டு பருத்தித்துறை கைதிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு வராங்க. எங்கடையில் ஒரு 30 பேர்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பஸ்ஸிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தான் இருந்து போகலாம். சரிதானே. அப்போ நாங்கள் சிறைச்சாலைக்கு போகிற மண்டேக்குள்ளே வந்துட்டு நாங்கள் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இருந்து போகணும், காற்று போடணும், ஜன்னல் சைட்டாண்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன அப்போ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக எனக்கு அந்த கேன் கப்பை அடிச்சுட்டு வந்துட்டு நான் செயினோட வந்துட்டு ஏறும்போது உண்மையிலே அப்படியே வந்து என்ன சொல்கிறேன் வந்து அவ்வளோ ஒரு மன வருத்தம்.
கண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கலங்கிட்டு வந்து என்ன சொல்கிறது உள்ளுக்கு ஒரு விதமான ஒரு பய உணர்வு. அப்படியே வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் ஏறுறோம். உள்ளுக்கு போய் ஏறினா வந்துட்டு எல்லாரையும் பார்க்கவே பயமாக இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் பார்க்க பயமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னோமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்துட்டு போகிறோம். இப்போ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஏதோ ஒரு பெரிய சண்டையோடு வந்திருப்பாங்க. அவங்களுமே சாதாரண மனிதர்கள் தான். பட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி போகும்போது ஒரு பயம் என்ன. அப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு போய் ஏறி போகிறோம் வந்துட்டு அப்படியே அந்த செயினோட இழுவட்டு கொண்டு அப்படியே ஒவ்வொரு விசாரிக்கிறாங்க. என்னடா ஆடந்தோன்னு சொல்லி விசாரிக்க எல்லாருக்குமே நாங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லிக்கொண்டு இருந்தால் எல்லாரையும் ஏற்றியாச்சு. 70 பேரையும் ஏற்றினா என்ன சொல்கிறோம் அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு நெருக்கம் உண்டு. அப்படியே என்ன சொல்கிறோம் அப்படியே வியர்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே மயங்குற ஒரு நிலைமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாரையும் மேற்றி எல்லாம் பதிவுகள் எல்லாம் முடிச்சு எல்லாம் ஓகே அப்படின்ற அப்புறம் தான் வந்துட்டு பஸ் எடுப்பாங்க. ஐயோ இப்போடா பஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் இருக்க வந்துட்டு சரியாக பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு பஸ் ஸ்டார்ட் ஆகினா அப்படியே ஸ்டார்ட் ஆகி நகரவளுக்கிட்ட தான் கொஞ்சம் காற்றுப்படவளுக்கிட்ட கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் மல்லாகத்துலேருந்து வந்து அப்படியே யாழ்ப்பாணம் பண்ண பகுதியை நோக்கி வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். வந்துட்டு போகும்போது வந்துட்டு நான் கவிதாஸ் எல்லாம் ஒரே சொல்லி கொண்டு போகிறோமே என்ன இந்தியான பின்னேரத்தில் நிற்கிறாங்க. அங்கே வந்து அந்த கடையில் டீ குடிக்கிறாங்க, சர்வத் குடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி கொண்டு போகிறோம். அப்போ இவன் எங்களோட மற்ற ஏன்சனுக்கு ஓரளவு தெரியும் வந்து என்ன சொல்கிறான், அவன் அந்த ஹியூமன் ரைட்ஸில் வேலை செய்கிறபடியாக அந்த ஜெயில் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு தெரியும். அப்போ கேட்குறோம் அப்படியே அங்கே கொண்டு போனால் என்னடா நடக்கும், என்ன செய்வாங்க அப்படின்லாம் கேட்க அவனுமே வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி தான் சில விஷயங்களை வந்துட்டு சொன்னான். அப்போ சரியான ஒரு பதட்டமான மனநிலைமையோடு வந்துட்டு போகிறோம். வந்துட்டு என்னோட இடம் வருதில்லைன்னு சொல்லி அவ்வளோவான ஒரு நெருக்கத்தோடு வந்துட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஸோ போயிட்டு வந்துட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் அந்த சிறைச்சாலையை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ பஸ் வந்து உள்ளுக்குள்ளே போன கையோட வந்துட்டு மெயின் கேட்டை வந்துட்டு இழுத்து மூடிட்டாங்க. ஸோ எல்லாரையும் வந்துட்டு இறக்கி விட்டாச்சு. ஸோ இறக்கி விட்டால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அந்த பதிவுகளையும் வந்துட்டு எடுப்பாங்க. அதாவது வந்துட்டு இப்போ புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க அப்படியான எல்லாட்டும் அந்த பதிவுகளையும் வந்துட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து இப்போ புதுசாக வந்த எல்லாரையும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு முதலாவதாக கொண்டு போயிட்டு வைப்பாங்க. சரிதானே, வச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஆட்கள் அதிகரிக்கிற டைமில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வேறு இடங்கள் வந்து இருக்கும், அந்த இடங்களுக்கு வந்துட்டு மாற்றுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய பதிவுகள் எல்லாம் வந்துட்டு எடுத்து முடிஞ்ச கையோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு செக்கிங் ஒன்று நடக்கும். அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அதாவது வந்து இந்த உடுப்புகளில் நாங்கள் எதுவும் ஒரு வித்தியாசமான சில விஷயங்களை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகிறோமா அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். சரிதானே, அப்போ நான் இந்த விஷயங்களை கூட நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கலவையும் கட்டுமர அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, அவையாரா அப்படிதாங்க யாரோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாடம் தான். இப்போயுமே நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வந்து நான் ஜெயிலுக்கு போனது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டால் நான் 100% வந்துட்டு நான் நன்மைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக்கொள்வோம். சரிதானே, இப்படி ஒரு ஜெயிலுக்குள்ளே போகைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைச்சதான இந்த ஒரு வாழ்க்கை, நாங்கள் வெளியில் இருக்கக்கூடியதான இந்த ஒரு வாழ்க்கைன்ற அருமைன்றது எங்களுக்கு என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ வந்துட்டு எங்களை 70 பேர் அந்த பேரையும் 15 போட்டு வந்துட்டு எங்களுக்கான ஒரு செக்கப் ஒன்று நடக்கும். அப்படின்னு சொன்னால் எங்கள்ட அந்த என்ன சொல்கிறோம் அந்த உடுப்புகளில் நாங்கள் ஏதாவது கொண்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி இப்போ வித்தியாசமான ஏதாச்சும் லைக் இப்போ ஒரு போதை பொருளோ ஏதாவது ஒன்று கொண்டு போகிறோமா அப்படின்றது. ஏன்னு சொன்னால் இப்போ ஜெயிலுன்றது என்ன ஒரு மனுஷனை திருத்தி வெளியில் அனுப்புகிற ஒரு விஷயம். ஏன்னா அப்போ அதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் போதை பொருள்களை கொண்டே பாவிப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிள்ளையான விஷயம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி போட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரையும் அங்கால விட்டுருவாங்க. ஸோ விட்டால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இப்படி வந்து அன்றைய தினம் வந்துட்டு சாப்பாடும் இல்லை அப்படியே போய் காய வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. புதுசாக கொண்டு வர அவ்வளோ பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கூப்பிட்டு கேட்பாங்க, டேய் சாப்பிடாதவங்கெல்லாம் ஓடியாங்க சாப்பாடு எடுங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அங்கே ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே எங்களுக்கு கொண்டு ஒரு கோப்பை வச்சுருப்போம், எங்களுக்கு கொண்டு ஒரு கப் வச்சுருப்போம், அந்த மாதிரிக்கெலாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. அவங்க தரக்கூடிய அந்த கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடு அன்றைக்குள்ளே என்ன சோறும் அன்றைய தினம் சோறும் பூசணிக்காய் கறியும் கீரையும் சின்ன ஒரு மீன் கருவாடை மீன் துண்டு
அப்போ அதையும் வந்து எடுத்து என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்யலை, லைட்டாக சாப்பிட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போட்டு டக்குண்டு தண்ணியையும் குடிச்சு போட்டு வந்து நாங்கள் என்ன சொல்கிற பழையாக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ சிறைச்சாலையம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடு மாதிரி தான். ஏன்னா இப்போ பழையவங்க வந்துட்டு அவங்களோட பழைய இடத்துக்கே வந்துட்டு போயிடுவாங்க, புதுசானவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க மாட்டி விடுவாங்க. அந்த அடிப்படையில் வந்துட்டு முதலாவது அவங்கள புது இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும். எங்களை அந்த எதிர்த்தவங்க வந்துட்டு எங்களில் எவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெயிலுக்குள்ளே வந்து நாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழுறோம் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு வதந்தியை வந்துட்டு இந்த பேச்சு வழியை போட்டு க்ரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை தவறையும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை வழங்கிவிடக்கூடாது அப்படின்றக்காண்டி. ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஜெயிலுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி ஒரு ஆள் இருப்பார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவர் தான் வந்து பெரிய ஆள் சரிதானே. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ எனக்கு தெரிஞ்சு எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறோம் வந்து ஒரு பக்க சார்பு இல்லாத ஒரு மனிதர் சரிதானே. எப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடைசியாக ஒருக்கா நாங்கள் சந்திக்கும்போது வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த ஜெயிலில் இருக்கிற 1000 பேருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் மாதிரி தான் சரிதானே. எல்லாருக்கும் ஒரே இதுதான், யாருக்குமே இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் இல்லை. இவர் வந்துட்டு எம்பின்ற பிள்ளையாக இருக்கலாம், இவர் வந்துட்டு டீச்சர்கிட்ட பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே இது தான் சரிதானே. தப்புண்டா தப்பு தான், அங்கே அடுத்த கதைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இங்கே யாருக்குமே எந்த விதமான ஸ்பெஷலான சலுகைகளுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஆனால் ஒரு விஷயம் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த என்ன சொல்கிறோம் அந்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருந்த ஜெயில் கார்ட்லேருந்து அந்த இருந்த கைதிகள்லேருந்து பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து எங்களை தெரிஞ்சிருந்தது சரிதானே. தெரிஞ்சிருந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பயந்துட்டு போன அந்த பயம் வந்து உள்ளவங்களுக்கு குறையவர்களுக்கிட்டு சரிதானே. லைக் எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எங்களை கூட்டிகிட்டு போன அந்த ஜெயில் கார்ட்லேருந்து செக் பண்ணவங்கலேருந்து ஸோ அப்படியான இந்த எல்லாருக்குமே வந்து எங்களை தெரிஞ்சிருக்குது சரிதானே. ஆனால் அவங்க வந்துட்டு எங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளையில் ஆனால் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து முதலாவது எங்களை கொண்டே ஒரு வார்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. ஸோ விட்டால் அந்த வார்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு லைக் இப்போ ஒரு 20க்கு 20 இல்லாட்டி ஒரு 25க்கு 25 அப்படியான ஒரு அறை உண்டு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் மாதிரிக்கு வந்துட்டு இருப்பாங்க சரிதானே. ஸோ இருந்தால் அந்த அந்த வார்டில் வந்துட்டு கனகாலமாக இருக்கக்கூடியவங்க வந்து லைக் வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிற ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு மானிட்டர் ஆள் இருப்பார் தானே, எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கண்காணிக்கிறது. ஸோ அதே மாதிரி அந்த வார்டில் வந்துட்டு நிறைய காலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கும். எப்படின்னு சொன்னால், அந்த வார்டை வந்து கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சரி தானே. அப்போ எங்களை கொண்டு போயிட்டு ஜெயில் கார்டு என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த ரூமுக்கு விட்டு லாக் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார் சரி தானே. ஸோ போயிட்டார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அங்கே உள்ள அந்த நிறைய காலமாக உள்ளவங்க வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதாவது வந்துட்டு அந்த வார்டில் நாங்கள் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரதானமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ சொல்லு சும்மா இருக்கு. அதாவது வந்து பிரதானமான விஷயங்கள் என்னென்னு சொன்னால், அதாவது வெளியில் போயிட்டு வந்தால் கட்டாயம் வந்து காலெல்லாம் வந்து கழுவிட்டு உள்ளே வரணும். அடுத்தது வந்து வாஷ்ரூம் வந்து அப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டைம் குளிக்கணும், அப்படியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அங்கே ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து அந்த போலின்ன்றது வரும். போலினன்றோன்னா அந்த லைன், அதாவது அவங்க வந்து அந்த தரவு எடுக்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு நாளையில் அப்படி 4-5 தடவை நடக்கும். அந்த டைமில் அப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி அப்படியான ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்து இருக்கும். அப்படியான ரூல்ஸை வந்து நாங்கள் போன உடனே வந்து சொல்லி தருவாங்க தானே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக ஒரு கைதி வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் யாரை கேட்டாலுமே வந்துட்டு சொல்லி தருவாங்க. பட் வந்து நான் இதை வந்து இப்போ இந்த ஒரு பொது வழியில் வந்து நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் சரிதானே, வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனுமே நம்ம வந்துட்டு தவறு செய்யத்தான் வேணும், நான் தப்பு செய்யத்தான் வேணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறதில்லை. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்துட்டு அறியாமல் ஒரு சில விடயங்களில் கொண்டு வந்து மாட்டி விட்டு நீங்களுமே சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு ஏற்படலாம். ஸோ ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் கேள்விப்பட்ட இடத்துல வந்து எங்கள் இடத்துல வந்து நீதிமன்றத்தில் வந்துட்டு கூண்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கைதி போயிட்டு வந்துட்டு இருக்கைக்குள்ளே வந்துட்டு ஜட்ஜ் வந்துட்டு இவர் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு தீர்ப்பு சொல்லிட்டாராம். ஸோ தீர்ப்பு சொன்னால் வந்து அவர் அந்த தீர்ப்பை கேட்டுட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கைக்குள்ளே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு மாதிரி ஒரு கதையை ஒன்று வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு உண்மை போய் வந்து தெரியாது. அப்படியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சில பேருக்கு வந்துட்டு
அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலைமை இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், ஐயோ நான் போனேன்னு சொன்னால் என்னை அடித்து கொண்டுருவாங்க, என்னையை போட்டு துன்புறுத்திடுவாங்க, என்னையை போட்டு வதைச்சிடுவாங்க, அப்படியான ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு தங்களையே வந்துட்டு இழந்துருவாங்க. ஸோ அப்படியான ஒரு தன்மை இல்லாமல் அதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் இப்படியான வீடியோ போட்டு வந்துட்டு அங்கே ஜெயிலில் வந்துட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இன்னும் தவறுகளை செய்தக்காண்டி நாங்கள் தூண்டவும் இல்லை சரிதானே. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், என்னதான் வந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனநிலைமையை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சரிதானே. அந்த வகையில் வந்துட்டு நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ அந்த வார்டில் வந்துட்டு கனகாலமாக இருக்கக்கூடியவங்க வந்து சில விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு சொல்லி தருவாங்க, என்னென்ன மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. உதாரணமாக வந்துட்டு இப்போ ஒரு வார்டுக்குள்ளே வந்துட்டு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வார்டில் வந்துட்டு பாத்ரூம் டாய்லெட்டை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலை கையை கழுவி கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஸோ அப்படியான சில விஷயங்களை வந்துட்டு மெயின்டைன் பண்ணினா தான் அந்த 100 பேருமே வந்து அந்த இடத்துல சுகாதாரமாக வந்துட்டு வாழ முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சில வருத்தங்கள், இன்ஃபெக்ஷன்கள் வந்து சில பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்க அதை ஹைட் பண்ணுவாங்க. அப்போ முதலாவதாக கொண்டு போய்ட்டு எங்களை விட்டுட்டாங்க. போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நாங்கள் டிகே கார்த்திகன் நான் வந்துட்டு ஞாபகப்படுத்தி ஆகணும். ஸோ வந்துட்டு கார்த்திகன் நான் ஜெயிலில் என்னோட இருக்கும்போது வந்து நான் சொல்லிவிட்டு இருந்தேன் சில விஷயத்த, நான் இதை போய்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து அதுக்கேற்ற மாதிரியே அந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தார். உண்மையிலே அவருக்குமே நாங்கள் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவர் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு படுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து பெட்டில் படுக்கிற மாதிரிக்கெல்லாம் இப்படி பப்பரை பேண்டெல்லாம் வந்துட்டு படுக்க முடியாது. அதாவது வந்துட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட படுக்கைன்ற அந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியும் வந்து மாறும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு வார்டில் வந்துட்டு ஒரு 100 பேர் நோம்பலாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில வேளை 100 பேர் இருக்கக்கூடிய வார்டில் வந்துட்டு இப்போ நாங்கள் அப்படி நிமிர்ந்து படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வேளை சந்தர்ப்பம் சூழ்நிலையால் அன்றைய தினம் கைதிகள் கூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி படுக்கிறனாங்க வந்துட்டு இப்படி படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். ஸோ வந்துட்டு வரும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் நிமிர்ந்து படுக்கலாது. ஸோ இப்படி தான் வந்து படுக்கணும். ஸோ நாங்கள் போன முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே அந்த இடத்துல வந்துட்டு நிறைய கைதிகள் அப்போ எல்லாருமே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு படுத்துருக்காங்க சரிதான், இப்படி தான் வந்து படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் புரிம்பில்லை. நாங்களுமே வந்துட்டு அதில் தான் போயிட்டு படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ போயிட்டு பார்த்தோன்னே உண்மையிலே வந்துட்டு அப்படியே உள்ளால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, உள்ளால் நாங்கள் அழ தொடங்கிட்டோம். என்னோட அப்பா இது அப்படின்னு மாதிரி. காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே ஃபேன் இல்லை. ஸோ வந்துட்டு பயங்கரமான ஒரு வெக்கை. அது போக வந்துட்டு நாங்கள் பிடிவட்ட நாள்லேருந்து குளிக்கையில் பிடிவட்ட நாள்லேருந்து குளிக்கையில் அப்போ பயங்கரமான வெக்கை. அதே போட்ட உடுப்பு, அதே உடுப்போட மாற்று உடுப்புமே வந்து இல்லை சரிதானே. அப்போ இதே உடுப்போடு போயிட்டு வந்துட்டு நாங்கள் அந்த என்ன சொல்கிறது, அதுக்குள்ள வந்து எல்லாருக்குமே அதே நிலைமை வந்து எல்லாருமே அதே நிலைமையெல்லாம் வந்துருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் புது ஆக்கள், பழைய ஆக்கள் இருந்திருந்தால் மேபி குளிச்சு வந்து நீட்டாக இருப்பாங்க. புது ஆக்கள்ன்றபடியே எல்லாருமே அதே நிலைமையெல்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து நோம்பலாக ஒரு நாள் 2 நாள் குளிக்காமல் இருந்தாலே வந்து பக்கத்தில் வந்து இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு வியர்வை ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஏன்னா ஸோ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் தெரியாத புது ஆக்களுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு சரி கொஞ்சம் வெட்டத்தை படுத்தாலும் ஓகே, பக்கத்தில் போயிட்டு நான் எப்படி ஏன்னா இப்படி சைட் போஸ், அதாவது ஒரு சைட் போஸில் வந்துட்டு இப்போ இப்படி நாங்கள் படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிமிரையில அது விளங்குது. அப்படியே நெருக்கி அப்படியே எல்லோரும் படுத்தோம். காலை கையை கூட வந்துட்டு ஆட்டிடாது. மேபி வந்து நித்திரையாக போன பிறகு வந்து நாங்கள் நிமிரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நிமிரக்கூட இயலாத ஒரு நிலைமையில தான் வந்துட்டு படுக்கணும். சில பேருக்கு அந்த இடத்துல வந்துட்டு நித்திரை வரும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான் வீட்டில் தனி பெட்டில் தனி ஃபேனில் வந்துட்டு படுத்தாலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நித்திரை வர கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிதானே. கொஞ்சம் சில விஷயங்களை யோசித்து கொண்டு படுக்க தான் அப்படியே வந்துட்டு நித்திரை வரும். எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல நான் போகும்போது வந்துட்டு எனக்கு உண்மையிலே அன்றைய தினம் ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு நித்திரை இல்லை. நிறைய காரியங்களை வந்துட்டு யோசிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையிலேயும் கூட நாங்கள் அந்த இடத்துல படுக்கிறதுக்கு முதல் அந்த இடத்துல நாங்கள் என்ட்ரு ஆகின உடனே ஒரு பொடியை ஓடி வந்தோம். அண்ணா என்னண்ணா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஏனையாண்ட உங்களை எங்கே வச்சு பார்க்கணுன்ட்டு இருந்தாங்க, கடைசியில் வந்துட்டு ஜெயிலில் பார்க்க வேண்டி வந்துடுதே அப்படின்னு சொல்ல, அட என்ன சொல்கிறது, வெந்த புண்ணில் இவன் வேலை பாய்ச்சிட்டானே அப்படின்ற மாதிரிக்கான இன்னும் ஒரு கவலை வந்து, ஏனையா அவனுக்கு எப்படி என்னைய தெரியுமெண்டாக்க, என்னண்ணா அப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானே என்ன அங்கட அக்காவுக்கு மாடு வாங்கி கொடுத்தீங்க வாழ்வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியும்
அது பிறகு அடுத்த ஒரு இடியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவன் அப்படி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கத்தால் இன்னொரு படியும் வந்து நீங்கள் தானே என்ன கிணறு அடித்து கொடுத்த நீங்கள் எங்களோட ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி ஒவ்வொரு வந்து சொல்ல ஒரு சின்ன சந்தோஷம் என்னண்டு ரைட் ஓகே எல்லாரும் நன்றி மறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரைட் தெரிஞ்ச முகங்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து சந்தோஷம். அப்போ நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு படுக்கிறதுக்கு முன்னம் ஒரு கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து கதைக்கிறோம். அப்போ எல்லாம் கேட்குறான் என்ன நடந்தேன்னா அவங்களுக்கு என்னென்று இப்படி நீங்கள் உள்ளுக்கு வந்து நீங்கள் அப்படின்னு கேட்கையும் நாங்கள் நடந்த சில விஷயங்களை எல்லாம் சொல்லி போட்டு போய் படுத்தா வந்து மேலே நித்திரை இல்லை ரைட். அடுத்த நாள் வந்து விடிஞ்சிடுது. ஸோ விடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய காலமே அதாவது வந்து நாங்கள் இப்போ வீட்டில் படுத்திருந்தால் அந்த டைமில் நாங்கள் 11 மணிக்கு தான் எழும்புறாங்க ஏன்னு சொன்னால் லேட்டாக படுக்கிறதால. ஆனால் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய 5:30க்கு எழும்பித்தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து காலமையில் வந்துட்டு கவுண்ட் எடுக்க வருவார் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்துட்டு இரவிருந்த அத்தனை கைதிகளும் விடிய இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் தப்பிச்சு விடுறதுக்கான வழிகள் இருக்கலாம், சில பல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதால் வந்துட்டு அப்படியான ஒரு விஷயத்தை மேக் ஷோ பண்ணுறக்காண்டி வருவாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னமாக நாங்கள் எழும்பி நாங்கள் பெல்ல தூட்டி போட்டு வந்துட்டு ஒரு லைனில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கணும் சரிதானே. இருந்த பிறகு அவர் வந்துட்டு எண்ணிட்டு போவார் சரிதானே. எண்ணிட்டு போனதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு மணி அடிப்பாங்க இல்லைன்னா ஒரு மணி அடித்த சத்தம் கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கான அந்த கோப்பைகள் ஜொக்குகளை எடுத்துக்கொண்டு டக்காண்டு கடகடண்டு ஓடி போயிட்டு நாங்கள் லைனில் நிற்கணும் சரிதானே. அப்போ அன்றைய தினம் எங்கள்கிட்ட கோப்பையும் இல்லை ஜொக்கும் இல்லை ஒன்றும் இல்லை சரிதானே. அப்போ அங்கே இருந்த பொடிகள் வந்து எங்களுக்கு மேலே அந்த ஒரு தங்களோட ஒரு கிண்ணத்தை தந்தாங்க சரிதானே. அப்போ கிண்ணத்தை தர நாங்கள் 4 பேரும் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஓகே நாங்கள் அதுக்கு எடுத்தா காணும் சாப்பாடுன்னு சொல்லி போட்டு சாப்பாட்டை போய் பார்த்தா என்ன சாப்பாடுன்னு சொன்னால் காலமாக வந்து வெள்ளை சோறு அப்புறம் வந்துட்டு சம்பல் சரிதானே. சம்பல் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேத்தனி எல்லாருக்குமே வந்துட்டு தேத்தனி ஆற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் கப் கொண்டு போனால் எங்களுக்கு அந்த கப்புக்கு வந்துட்டு விட்டு தருவாங்க. அப்புறம் கையில் வந்து எங்களுக்கு சீனி நாங்கள் வாங்கி கொண்டு போயிட்டு அதுக்கு போட்டு வந்துட்டு குடிக்கணும். அப்போ வந்து நாங்கள் ஒரு 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 டிஷ்ஷுக்கு வந்துட்டு சோறு எடுத்த மாதிரி இருந்தால் ரைட் ஓகே 4 பேரும் நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் ஒரு கிளாஸுக்குள்ளே பிளேண்டி எடுத்து 4 பேரும் குடிக்கிறன்ற வந்து சரி வராது. சரி இருந்தாலும் நாங்கள் ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த பிளேண்டியையும் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த சீனியையும் வாங்கி கொண்டு போயிட்டு இந்த ஜொக்குக்கை போட்டு கரைச்சி போட்டு நாங்கள் 4 பேரும் அப்படியே இருக்கிறோம். இருந்தால் என்ன சொல்கிறது நடுவில் இருக்குது டிஷ்ஷுக்குள்ளே சோறும் தேங்காய்ப்பு சம்பலும். அப்போ என்ன சொல்கிற வந்துட்டு சாப்பிடுவோமா வேணாமா சாப்பிடாம விட்டோம்னா சாப்பாடு இல்லை. அதே நேரம் சாப்பிட்டு தான் அவன் ரைட் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி போட்டு 4 பேரும் கை வச்சு ஒரு கொஞ்சத்தை லைட்டாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து கையையும் கழுவி போட்டு அதை கொண்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு கையை கழுவி போட்டு வர இருந்த பொடிகள் கேட்டாங்களே சாப்பிடலேருந்து நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ தானே வந்தது புதுசு டக்கண்டு இடங்களும் புதுசு பெருசாக ஒத்து வரையில் என்ன நாள் போக வந்துட்டு சரி வரும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் வந்து உண்மையிலே வந்து ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு கவலை இல்லைன்னா என்ன சொல்கிறோம் உண்மையிலேயே ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளில் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்களை குறித்து வந்து அவங்க கவலைப்படுவாங்க. சில பேர் வந்து வாழ்க்கையில் சில பல கஷ்டங்களால் கலவரத்து வந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சின்ன கைதகராறுகளில் வந்திருப்பாங்க. சில பேர் வந்துட்டு பெரிய பெரிய கேஸுகளில் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த போதைப்பொருள் வித்து அந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ வந்திருக்கக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அறியாமல் எல்லோரும் ஒவ்வொரு ஆசையில் ஒவ்வொரு தவறுகளை செய்கிறது. ஆனால் நாங்கள் பார்த்த மட்டில் பெரும்பாலானாக்கள் அந்த தவறை உணரக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் என்ன இந்த மாதம் பிள்ளைக்கு என்ன மனுஷிக்கு டெலிவரி என்ன நான் இருக்க வேண்டிய நேரம், ஆனால் வழக்கு என்ன மாதிரி முடியுதோ தெரியாது, தீர்ப்பு என்ன மாதிரி வருதோ தெரியாது, இன்னும் எத்தனை வருஷமோ தெரியாது, ஏன் உங்களுக்கு எத்தனை சௌரங்கள் ஒருத்தன் பார்க்க மாட்டாங்களோ இல்லை நான் மட்டும்தான். அப்போ அவாக்கு எத்தனை சௌரங்கள் உண்டா இல்லை வாட சௌரங்கள் ஒன்றும் கதைக்கிறீல்ல, அப்போ நீங்கள் மட்டும்தான் அவன் சொல்ல நான் தான் பார்த்தாகணும்னு சொல்ல ஏன் அவர் அம்மா அப்பா என்ன மாதிரி சொல்ல அவைக்கு மேலான்னு சொல்லி அந்த சொல்லி அழுவாங்க. அப்போ அந்த கதையிலெல்லாம் கேட்கக்குள்ளே மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமே ஐயோ கடவுளை என்ன செய்கிறது அப்படின்னு மாதிரி எல்லாருக்குமே ஒரு கவலையான ஒரு ஸ்டோரிகள் வந்து இருக்கும் சரிதானே. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நாங்களுமே எங்களோட அந்த கவலையான சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிக்கொள்வோம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து என்ன சொல்ல வந்து பிரதானமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜெயிலில் வந்து
உண்மையிலே என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் ஒரு தவறு செஞ்சு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவறை வந்துட்டு நீங்கள் உணர்ந்து திருந்தி அதை அடுத்த முறை செய்யாத மாதிரிக்கான ஒரு மனநிலைமையோடு நீங்கள் இதை விட்டு வெளியில் போகணுமென்றது தான் அங்கத்தியான் பிரதான நோக்கமாக இருக்குமே தவிர வந்துட்டு ஆரையும் வந்துட்டு மறுபடியுமாக வன்முறையை தூண்டி விடணுமென்ற மாதிரிக்கான ஒரு மனநிலைமை வந்துட்டு அங்கே இருக்காது. அதே நேரம் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பக்கச்சார்பு இல்லாமல் வந்துட்டு நடந்து கொள்வாங்க. வசதியானவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் வந்துட்டு சமனாக தான் பார்ப்பாங்க. வந்து எல்லாருக்குமே வந்துட்டு சம சலுகை தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அதே நேரம் இப்போ இப்படி ஒரு கேள்வி, அதாவது வந்துட்டு அங்கே இருந்து கொண்டு இப்போ என்னை வெளியில் வந்துட்டு நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டு சப்போர்ட்டில் வந்துட்டு ஃபோன் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக போய் சொல்லையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 45 நாட்கள்லேயும் வந்து ஒரு நாள் கூட வெல்ஃபேர் அப்படின்ற ஒன்றின் மூலமாகத்தான் நாங்கள் ஃபோன் வந்துட்டு கதைக்கலாம். அதுவும் இனி இல்லை என்ற ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னால் மட்டும், அதுவும் மாதத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை, அதுவும் 5 நிமிஷம் தான் வந்துட்டு ஃபோன் கதைக்கலாம். உங்களுக்கு தெரியும் வந்து இந்த காலத்து பிள்ளைகள் நாங்களுமே வந்துட்டு இந்த காலத்தில் வாழ்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவோம், ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டோம். இப்போ கூட இந்த வீடியோ எடுத்துகிட்டு கேட்க பார்த்துருப்பீங்க வந்துட்டு கவிதா இத்தனை தடவை இந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருந்த நாங்கள் வந்துட்டு ஒரு அவசரத்துக்கு கூட வந்துட்டு ஒரு கோல் கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் இல்லைன்ற மாதிரி கஷ்டப்படணும். நான் கூட போய் ஒரு 10 நாள் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன். ஒரு 10 நாள் கடக்க வந்துட்டு எனக்கு அம்மான்ற யோசனை வர தொடங்கிட்டு. என்ன சொல்கிறேன் வந்து அம்மா வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 30 வருஷத்தில் என்னோட கதைக்காமல் இருந்தது, என்னைய பார்க்காம இருந்தது கூட ஒரு பிரிவை அனுபவிச்சேன்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து ஒரு பக்கம் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறார் அப்படின்றக்குள்ளே வந்துட்டு ஐயோ நான் உருக்காண்டாலும் அம்மாவுக்கு ஒரு அடுத்து நான் இந்த குரலை காட்டி அம்மா நான் ஓகே இருக்கிறேன் அம்மா ஏன்னு சொன்னால் இப்போ வெளியில் இருக்கிறவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து எங்களோட மனசை தேர்த்தி கொண்டு ஒரு அளவு ஓகே இருந்தாலுமே, ஆனால் இங்கே வெளியில் இருக்கிறவங்க வந்து நிறைய விதமாக யோசிப்பாங்க. அவங்கள வந்து ஒரு சிலர் வந்து யோசிக்க வைப்பாங்க என்னென்ன இப்படிலாம் நடக்கிறது, அங்கே அடிப்பாங்க சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே வந்து அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி சகோதரங்களாக இருந்தாலுமே வந்து கட்டாயம் வந்து யோசிக்க தோணும். அந்த யோசனையை குறைக்கிறதுக்கு வந்து அண்ணா நிறைய வந்து ட்ரை பண்ணுவார். ஃபோன் கதைக்க முடியாமல் வந்து சரியாக கஷ்டப்பட்டேன். நம்ம ஒரு நாளும் ஃபோன் கதைக்கவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு கோல் கதைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு பொறுப்பு அதிகாரி எங்களோட வார்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பார். நாங்கள் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும், ஐயா அப்படி ஒரு கோல் உண்டு கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு அதை கொண்டு போயிட்டு அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸரை கொண்டு போயிட்டு அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் 10 பேர் அதுவும் கதைக்காத ஆகலைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி தான் எடுப்பார். அந்த வகையில் கடந்த 45 நாட்களில் நான் ட்ரை பண்ணி ஒரு நாள் கூட எனக்கு அந்த கோல் கதைக்கக்கூடியதான வசதி வந்துட்டு ஏற்படுத்தி தரையில். அப்போ இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு ஒரு குறையாக சொல்லலை, அது வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ், அதை அதுக்கு நாங்கள் ஒபே பண்ணித்தான் ஆகணும் வந்து சரிதானே. சில நேரங்களில் வந்துட்டு தரக்கூடிய வசதிகள் இருந்திருந்தால் கூட சிலவளை வந்துட்டு அது மிஸ் பண்ணப்பட்டுக்கலாம். சிலவளை எப்படியும் ஒன்று சொல்லுவேன் எப்படின்னு சொன்னால், அதாவது நாளாந்தம் விசிட் வர்றவங்களுக்கு வந்துட்டு அந்த கோல் கதைக்கக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு தான் ஃபோன் தேவை. உதாரணமாக வந்து அச்சு கைதிகளுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு விசிட் தான் வரும். அப்போ அவங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு தகவலை வந்துட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஃபோன் தேவைன்னு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ரைட் மதியம் அக்கா வரும் அண்ணா வரும் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு நான் 45 நாளும் அம்மாவோட கதைக்கணுமென்று ட்ரை பண்ணி என்னால் கதைக்க முடியாமல் போயிட்டுது. இதை நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வெளியில் வந்துட்டு எழுதி விட்டாங்க கிருஷ்ணா வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே என்ன சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், கண்ட வாட்டுக்கெல்லாம் ஃபோன் கதைக்கிறானா, உள்ளுக்கு இருந்து அது செய்கிறானாம் இது செய்கிறானாமன்றெல்லாம் சொல்லி உண்மையிலே வந்து அந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரியவர் என்ன அவர்கிட்ட பேரே வந்துட்டு ஒரு இழுக்காக்குற மாதிரியான ஒரு செயலை செஞ்சு விட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து உண்மையிலே அந்த சிறைச்சாலையை வந்துட்டு நல்ல ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கார். என்னென்று ஒரு குற்றங்களும் வந்துட்டு மேலதிகமாக இங்கேருந்து நடக்கக்கூடாது அப்படியான ஒரு விஷயத்தில் அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து. ஸோ அந்த வகையில் அவர்கிட்ட பேரையும் கெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படியான ஒரு வன்முறையான ஒரு நியூஸை வந்துட்டு கிளப்பி விட்டாங்க. ஸோ கிளப்பி விட்டால் எனக்கு வந்துட்டு ஒரு கதைக்கு ஃபோன் தரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலுமே அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னால்
என்ன சொல்கிறது இப்படி வந்துட்டு நியூஸை போட்டு விட்ருவாங்க அப்படின்ற அடிப்படையிலேயே வந்து எனக்கு அந்த ஃபோன் வந்துட்டு சிலவில் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஸோ வந்துட்டு எங்கள் மேலே கொண்ட வன்மத்தின் உச்சத்தை பாருங்க இப்படி கூட ஒரு காரியத்தை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. பட் நான் அதை குறித்து கவலைப்படையில. நான் உண்மையிலேயே அம்மாவோட கதைக்கலேன்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டேன். ஆனால் கடைசியில் யோசித்தேன் கதைக்காமல் இருந்தான் சந்தோஷம்னு சொல்லி. ஏனெண்டா நான் குரலை காட்டியிருந்தால் அப்புறம் அந்த ஏக்கம் வந்து இன்னும் கூடி இருக்குமென்னு சொல்லி. இருந்தாலும் நான் ஒருக்கா கதைக்க நினைச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் இல்லை, நாங்கள் வந்துட்டு ஓகே இருக்கிறோம் இங்கே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இடையில் வந்து மைக்கிட ரிசீவர் வந்து ஆஃப் ஆகிடுது. அது வந்துட்டு ஆஃப் ஆகினது தெரியாமல் அக்னி வந்துட்டு நித்திர கொண்டதால் நாங்கள் வீடியோ கதைச்சி முடிச்சிருந்தோம். இப்போ திருப்பி ஒரு கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரைட் ஓகே. அப்போ வந்து நாங்கள் அம்மாவுக்கு அப்படியான ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண ஆசைப்பட்டிருந்தோம். அதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்காம போயிட்டு சரி தானே. ஸோ அதுக்கடுத்து வந்து சிறைச்சாலை கைதிகளுக்கான அந்த மருத்துவ வசதிகள் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக வந்துட்டு இப்போ எங்களுக்கு காய்ச்சல் தடிமன் தலையடி அந்த மாதிரிக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பதிகாரி வந்துட்டு கேட்பார், இன்றைக்கு வந்துட்டு பிஹெச்க்கு யாரும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நாங்கள் கையெழுத்துனா வந்துட்டு அவங்களோட பேர் எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ஓடலாம் மருந்து எடுத்த பிறகு கொண்டு வந்து விடுவாங்க. இல்லாட்டி யாருக்கும் வந்துட்டு ஒரு சிவியரான ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் வந்து அவங்கள வந்துட்டு அந்த ஹேண்ட் கப் அடித்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு மருந்து எடுத்த பிறகு வந்துட்டு கொண்டு வந்து விடுவாங்க. அதுகளில் எல்லாம் வந்து அவங்க கவனமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் யாருமே வந்து அவங்க எங்களை கொலை செய்கிறதுக்காண்டி வந்துட்டு ஜெயிலுக்கு கொண்டு போகல வந்து அவங்கள ஒரு சின்ன ஒரு தடுப்பு அதுக்காண்டி தான் வந்துட்டு கொண்டு போனது. ஸோ வந்துட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரிக்கு வந்துட்டு அந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஒப்பீட்டளவில் இப்போ நாங்கள் இப்போ வழியில் வந்துட்டு ஒரு மருந்து நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எடுக்கிற மாதிரிக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக என்ன வருத்தம் வந்தாலுமே நாங்கள் பனடோல் எமெக்சிலின் அந்த அப்படியான சில விஷயங்களை தான் போட வேண்டி வருமே தவிர வெளியான் மருந்துகள் மாதிரிக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்க அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வாங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக குளிப்பு பற்றி சொல்லிட்டேன். குளிப்பு பற்றி சொல்லிவிட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு டொய்லெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் ஒரு யோக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட வீடு வழியாக இருக்கக்கூடிய அந்த டொய்லெட்டுகள் ஹோமோட்டல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. வந்து சாதாரணமாக எவ்வளோ உயரத்தில் வந்துட்டு மேலே வந்துட்டு சீட்டோ ஃப்ளட்டோ வந்துட்டு அடிச்சிருப்போம், கதவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த டொய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சுவர் வந்து இவ்வளவு தான் இருக்கும். லைக் வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு எங்களால் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த சிவர்கள் இருக்கும். அண்ட் வந்துட்டு கதவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளை திறந்து மூடக்கூடிய அந்த கதவுகள் வந்துட்டு கனபேர் வந்துட்டு நிறைய தடவை பாவிக்கிற நிமித்தம் வந்துட்டு அந்த கதவுகள் வந்துட்டு பழுதடைகிறதால இப்போ அரசாங்க சொத்துக்கள் டக்குன்னு நினைக்கிற மாதிரி வந்துட்டு மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ அந்த கதவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்போக்கில் வந்துட்டு இப்போ பிணைச்சினால் அப்படி திறந்து மூடுற கதவு கொஞ்ச நாள் போக தூக்கி வைக்க வேண்டி வரும். கொஞ்ச நாள் போக அந்த தூக்கி வைக்கும்போது வந்து சில துண்டுகள் முறிஞ்சு விழுகிறதால வந்துட்டு கீழே வந்துட்டு ஓட்டைகள் விழலாம், சைட் வழியை வந்துட்டு ஓட்டைகள் விழலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்டை வந்தால் நீ என்ன செஞ்சுருக்கேன், அந்த ஓட்டையில மறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு யுத்தி ஒன்றை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த டாய்லெட் போகிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வாளிக்குள்ளே தண்ணியை நிரப்பிட்டு அந்த வாளியை தூக்கி தான் அந்த ஓட்டையை மறைச்சிட்டு இருந்து போன அனுபவங்களும் இருக்கு. அந்த மாதிரியான இது மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட் கட்டில் இப்போ நார்மலாக இப்போ 4-5 டொய்லெட் வந்துட்டு இப்போ ஓடுறதுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் அந்தளவு தான் கட்டு இருக்கும் மண்டைக்குள்ளே. அந்த நாங்கள் இப்போ உள்ளுக்கு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வந்து இருக்கக்குள்ள வந்து அந்த கட்டில் வந்து யாராச்சும் ஏறி நிற்பாங்க, ஏறி நின்று அங்கே உடுப்பு காய போட்டுட்டு இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து கதை வைப்பாங்க. என்ன மாதிரி நெப்பாடுத்த வழக்கன்னு கேட்டால் யோசிச்சு கூடுதலாக இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் காயப்பாங்க. ஆள் இங்கே இருக்கும், டாய்லெட் இருக்கும், இதில் இந்த கட்டில் இருந்தது உடுப்பு காய வச்சு அவங்க கதைச்சிட்டு இருக்கு 2 பேரும். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அப்போ உள்ளுக்கு இப்படி இருந்தாண்டு இப்படி பார்த்து காய்ச்சி கொண்டு இருப்பேன். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்தது குறைவு. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து 2 பேரும் உண்மையிலே அந்த போன நாட்களில் முதல் ஒரு 3 நாளைக்கு வந்து சரியான மாதிரிக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சோம். அவங்களோட என்னண்டடாப்பா இதை சமாளிக்க போகிறோம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஃபோன் கதைக்கிற விஷயம் வண்டைக்குள்ளே வந்து ஓகே அதை நாங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். சரி ஒரு மாதம் உண்மையாக எங்கள்கிட்ட அந்த ஃபோன் நினைப்பே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து கோல் ஆஃப் த நேச்சர், இயற்கை கடன் சொல்லுவாங்க, அதனால வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதை நாங்கள் எப்படி இதை அவாய்ட் பண்ணுறேன்டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஜுத்தி ஒன்று யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 நாளாக பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க, என்ன செய்யறது எது செய்கிறேன்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு. சரி ஓகே
எல்லாரும் தூங்கினா பிறகு ஒரு மணி 2 மணிக்கு எழும்புவோம்னு சொல்லி அதை வந்து மைண்ட்லேயே நினைச்சிட்டு தூங்குனதால அது வந்து எங்களுக்கு அந்த டைம்களும் தெரியாது. ஆனால் ஒலிம்பி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து ஒரு அமைதியாக இருக்கும். அப்போ என்ன டக்குன்னு ஒலிம்பி ஷாரத்தை கட்டிட்டு அப்படி பார்த்தா ஃபுல்லாகவே ஆட்கள் படுத்திருப்பாங்க. அங்கே வந்து தெரிந்த படுக்க வந்து ஃபுல்லாகவே இந்த டைல்ஸ், அதாவது அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ஆட்கள் படுத்திருப்பாங்க. அப்போ டக்குன்னு கட்டிட்டு எட்டி காலை தூக்கி வச்சுட்டு அங்கே போய் எட்டி நின்று பார்க்குறோம் வாஷ்ரூமில் எல்லாரும் அப்படியே தூங்கியிருக்காங்கன்ட்டு. அந்த டைமில் போயிட்டு சைலண்டாக வந்து தூங்கிடுவோம். அதைத்தான் நான் இவ்வளோ நாளும் பயன்படுத்தின ஒரு விஷயம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ நேரம் தெரியாது, அதுதான் பிரச்சனை. முதலாக வந்து இப்போ எங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டு மணிக்கூடி இருக்காது. காரணம் என்ன சொன்னால் இப்போ மணிக்கூடி இருக்கக்குள்ள அந்த மணிக்கூட்டை அடிச்சு குத்தி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு சண்டைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற காரணத்தால் சிறைச்சாலைக்குள்ளே மணிக்கூடி இல்லை. இப்போ மணிக்கூடி இல்லையாண்டே கூட எங்களுக்கு நேரம் பார்க்கல. அப்போ நாங்கள் எழும்புகிற நேரத்துக்கு டக்குன்னு பார்த்தா ரைட் எல்லாருமே நித்திரேண்டே கூட வந்து ஒரு 12 மணி அந்த மாதிரி கணக்கண்டு விட்டு நைஸாக போனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்பார்னா டக்குன்னு என்ன செய்வோம்னு சொன்னால் தண்ணியை திறந்து விட்டோம்னு சொன்னால் அது ரெண்டு வந்துட்டு தண்ணி அடித்தோடனே சத்தம் கேட்டுரும். கேட்டால் அவங்க யாராடே வந்து சும்மா வந்து கேட்பாங்க. அதுக்காண்டி என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்டெப்பை திறந்து விட்டுட்டு ஸ்பீடாக திறந்து விட்டு அது வந்து மேல் ஃப்ளோரில் இருக்கிறதால பயங்கர ஸ்பீடாக வருது. சத்தம் வந்து கூடுதலாக. அப்போ தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த கையை எப்படி பிடிக்கிறது, அந்த சவுண்ட் வராமல் வந்து தண்ணியை வந்து ஸ்லோவாக இழுத்தாட்டணும்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி சைலண்டாகவே எல்லா அலுவலும் பார்த்துட்டு சைலண்டாக வந்து தூங்குறாங்க. அப்படி வந்து அது கூட அந்த ஒரு டாய்லெட் வசதி கூட இப்படி வச்சதுக்கான காரணம் வந்து கைதிகள் வந்து இப்படியான ஒரு சில அனுபவங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க வந்து வழியில் திருந்தி வாழ்வாங்கன்றதுக்கான ஒரு அதை வந்து அவங்களுக்கு கட்ட தெரியாமல் இல்லை உயர்த்தி இப்படியான ஒரு சில இதுகள் கொடுத்தா தான் அவங்க வந்து வெளியில் போய் நல்ல மாதிரி வாழ்வாங்க. இப்படியான ஒரு கைதாகி போகக்கூடான்ற ஒரு மனநிலம் வருமன்றதுக்கான ஒரு இதாகவும் இருக்கலாமே. அதான் திரும்பி வரக்கூடாது. இப்போ உண்மையிலே வந்து நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பயங்கரமாக என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு கூச்சமான ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறது, சில விஷயங்களை வந்து நான் என்ன சொல்கிறது பயங்கரமாக கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து அதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டாய்லெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான வாளிகளாண்டக்குள்ளே வந்து இப்போ ஆரம்பத்தில் அந்த அரசாங்கத்தால் வந்து அந்த வாளிகள் ஒழுங்காக கொடுத்துருப்பாங்க. நாட்போக்கில் வந்து அதை பேர் வித்தியாசமான கைதிகள் எல்லாம் வந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேஸில் வருவான். உதாரணமாக வந்துட்டு ஒரு கேஸ் நான் சொல்லி அவனும் வந்துட்டு ஒரு ஆள் வந்து இருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன கேஸில் வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பசியில் வந்து தாயை வந்து புட்டை வச்சு தர சொல்லி வந்துட்டு கேட்டிருக்காரு. அப்போ புட்டை வச்சு கொடுத்த இடத்துல வந்துட்டு தாய் வந்து புட்டுக்கு தண்ணியை கூட விட்டுட்டா. அப்போ தண்ணியை கூட விட்டுட்டாண்டே கூட என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் தாயை வந்துட்டு தண்ணியை கூட விட்டுட்டாண்டு விட்டு தாயை கொண்டே தூக்கி கிணத்துக்க போட்டுட்டு தாயை கொண்டு விட்டு வந்துட்டு ஆள் வந்துட்டு ஜெயிலுக்கே இருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான நிறைய மனநிலைமை படித்தவங்க வரும்போது வந்துட்டு ஒருத்தன் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாடியை போட்டு உடைப்பான், ஒருத்தன் பிடிச்சி தும்பு தறியை போட்டு உடைப்பான். ஸோ அப்படி இருந்தக்குள்ளே வந்து கொடுக்கப்பட்ட அந்த உரிய சாமான்கள் சில நேரத்தில் பழுதாயிரும். அப்போ பழுதாயினா டாய்லெட்டுக்கு வாளி இல்லைன்றக்குள்ளே எங்கடையாக்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறைச்சாலைக்குள்ள நிறைய அந்த அறிவாளிகள் இருக்காங்க. உண்மையிலே அந்த கிரியேஷன்ஸை பார்த்தா உண்மையிலே வேறு லெவலில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க வந்து. அப்போ வாளிகள் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வரக்கூடிய அந்த தண்ணி 5 லிட்டர் கேனில் வந்துட்டு அதை வெட்டி வைப்பாங்க. வெட்டி வச்சா இந்த வாளி தான் பெறும். இப்போ ஒரு ஆள் ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக எங்கள்கிட்ட பெரிய வாளிகளால் ஒரு தடவை 2 தடவை போதும்னா அதால் ஒரு 10-15 தண்ணி எடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி வந்துட்டு சில வேளை பேணிகள் இருக்கும், சரி தானே. அதுலேயும் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சின்ன ஒரு ஐட்டம் தானே. சில நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு அவசரம் மண்டு போட்டு ஒரு வயிற்ற கலக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் போகிற மண்டு வச்சுக்கொள்ளுங்க. போனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வாளி வந்துட்டு டாய்லெட் அந்த கோப்பைக்குள்ளே வந்து விழுந்து போயிருந்தால் எங்களுக்கு அந்த போகிற அந்த எங்களுக்கு ஒரு அப்செட் ஆகி போனால் கூட அந்த அப்செட் வந்து எடுபட்டுரும். ஐயோ இப்போ போயிடலாம், அது ஆராய்ச்சி இப்போ வந்து போய்க்கெல்லாம் கழுவினா பிறகு வந்துட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த டாய்லெட் விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் சகிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றும்படி ஓகே வந்து அதே நேரம் வந்து சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு விசிட் வரும். உதாரணமாக ஒரு 100 கைதிகள் இருக்கிறாங்கன்றக்குள்ளே வந்து அந்த 100 கைதியில் ஒரு 50 கைதிக்கு வந்துட்டு 4ஆம் விசிட் வருவாங்க. ஒரு 50 பேரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு 2 நாளைக்கு ஒருக்கா வருவாங்க, ஒரு சில பேருக்கு வந்து 3 நாளைக்கு ஒருக்கா வருவாங்க, ஒரு சில பேருக்கு வந்துட்டு 5 நாளைக்கு ஒருக்கா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு வரவே மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு டீமோட இப்போ எல்லாரும் மண்டியில் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படி தான் போய் கதைச்சி அவங்களுக்கான பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு ஆறுதலாக கொடுத்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு சோப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சோப்பு இருந்தால் கொடுக்குறது.
சாப்பாட்டுக்கு இன்றைக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் எங்கள்கிட்ட சமபோசா பேக்கெட் இருந்தால் வந்துட்டு கொடுப்போம். அதே நேரம் இப்போ எங்களுக்கு வரக்கூடிய அந்த ரைஸ் இப்போ வருது, இப்போ எங்களுக்கு கொத்து வருதுன்னு சொன்னால் சில பேருக்கு வந்துட்டு விசிட்டே வராது. அப்போ அவங்க வந்துட்டு 3 நேரம் ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு வெளி சாப்பாடுகளை பார்த்து அவ்வளோ தூரம் ஆசையாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ரைஸ் பார்சலை வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு பேக் கொண்டு அப்படியே பிரித்து கிழிச்சு அதை நிலத்தில் வச்சு போட்டு அதில் அப்படியே நாங்கள் கொட்டி விடுவோம். கொட்டி விட்டால் அது ஒரு 8-10 பேர் சேர்ந்து ஒரு மேலைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டின் அளவு வந்து சரியான குறைவாக இருக்கும். இப்போ ஒரு ரைஸில் ஒரு 100க்கு 15-20 தான் நாங்கள் சாப்பிடுவோம். இருந்தாலும் வந்து அதில் மற்றவனும் அதாவது வந்துட்டு அந்த விசிட் பெறாதவனும் அதாவது அந்த வெளி சாப்பாட்டை விரும்புகிறவனும் வந்து ஒரு வாயண்டாலும் சாப்பிட்றான் என்ற ஒரு சந்தோஷம் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 ரைஸ் சாப்பிட்டதுக்கு சமனான ஒரு மனநிலைமை வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதால் வந்துட்டு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியையும் கேட்கும்போது வந்துட்டு சரியான ஒரு கவலையாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து தவறே செய்யாமல் அந்த தவறு நடந்த இடங்களில் நின்று வந்துட்டு பிடிபட்ட ஆக்கலாம் அப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் வந்துட்டு சொல்லும்போது அப்போ அதெல்லாம் அவங்களுக்கான ஒரு புது புது அனுபவங்களாக இருக்கும். சரிதானே? அப்போ நிறைய விஷயங்களை வந்துட்டு ஜெயிலில் வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சிறைச்சாலை வாழ்க்கை அப்படின்ற வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கடல் வந்து அதை நாங்கள் கதைக்கிறத வந்து அப்படியே கதைச்சு கொண்டே போகலாம். வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு கதைச்சு கொண்டே போகலாம். அதே நேரம் வந்து எங்களுக்கு மேலான அந்த ஆட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்மங்கள் குறைஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேர் இப்போயும் அந்த வன்மங்களை வச்சுக்காங்க. உதாரணமாக வந்து நேற்றைய தினம் முந்தின நாள் கவிதாஸ் கதைச்ச வீடியோவில் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஃபுல்லாக இருட்டு அப்படின்னு சொல்லிக்கூட நான் வந்து யோகா சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு காய்ச்சலுக்குள்ள ஒரு எறும்பு கடித்தாலும் கையாளாண்டு அதை பிடிக்கணும்னு கேட்டதை அப்போ கவிதாஸ் கிட்டத்தட்ட அந்த 40 நிமிஷ வீடியோவில் எத்தனையோ நல்ல விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தவன். அப்போ அது எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த காய்ச்சட்டை கட்டெரும்பு போடுற விஷயம் நான் கேட்ட விஷயத்தை மட்டும் போட்டுட்டு இவன் வந்துட்டு ஜெயிலுக்கு போயும் திருந்தேல அப்படின்ற ஒரு பிக்சரை வந்து மற்றவனுக்கு காட்டணும் அப்படின்றக்காண்டி அந்த துண்டை மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ இதால் வந்து அவங்களுக்கு என்ன ஜூஸ் அப்படின்றத வந்துட்டு எனக்கு தெரியலை. ஓகே, அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்துட்டு செய்யட்டும். இருந்தாலும் வந்து நாங்கள் இப்போ எல்லாருக்கும் பயந்தால் உண்மையிலே வந்து வாழவும் முடியாது. வந்து நாங்கள் செய்கிறத வந்து ஓகே கடவுளுக்கு மாறு இல்லாமல் சரியாக செய்கிறோமா அப்படின்றத மட்டும் வந்து மனசில் வச்சுக்கணும். நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். மற்றது உண்மையிலே வந்து இந்த ஒரு சிறைச்சாலை சம்பந்தமான சில விஷயங்கள் முக்கியமாக வந்துட்டு சாப்பாட்டை பற்றி சொல்லியிருந்தோம், நித்திரை கொள்றதை பற்றி சொல்லியிருந்தோம், குளிப்பை பற்றி சொல்லியிருந்தோம், மற்ற வந்து இந்த டாய்லெட் விஷயங்கள் அதுகளை பற்றி வந்துட்டு சொல்லியிருந்தோம். மற்ற வந்து அடிதடி ஆக்கினைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது வந்து சில பிரைவேசியான விஷயங்கள். அது வந்து இப்போ உண்மையிலே சொல்கிறோம் வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்துட்டு பொது ஊடகங்களில் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம், அதாவது வந்துட்டு ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் இப்படியான சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்கு அடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் சொல்ல முடியாது. மற்ற அது சம்பந்தமான அறிவும் எங்களுக்கு பூரணமாக இல்லை. அதால் நாங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறோம். இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது சிறைச்சாலைக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டு ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் செஞ்ச தவறை திருத்தம்னு தான் சிறைச்சாலைக்குள்ளேயே போட்டது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தவறு செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி அதில் மாற்று கருத்து கிடையவே இல்லை. அது அடிதடி என்ற கப்பால் வந்துட்டு உங்களுக்கான அந்த தண்டனை இன்னும் கொஞ்சம் கூட வழங்கப்படும். சரிதானே? அது என்ன அப்படின்றத வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு முடிவு செய்யும். சரிதானே? அவங்க கொண்டு போய்ட்டு ஒப்படைப்பாங்க, நீதிமன்றம் வந்துட்டு முடிவு செய்யும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சிறைச்சாலை அந்த ஒரு அனுபவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம். அப்போ எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையிலேயே நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது வந்துட்டு இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் யோசிப்பார்ல, என்னடா ஒரு வாழ்க்கை இது, நாங்கள் வாழ்கிறோமா, ஒரு என்எஸ் பல்சர் ஒன்று எடுத்து ஓடிடலாம் கிடக்கு, ஒரு கேடிஹெச் ஒன்று எடுத்து சுத்த இல்லாமல் கிடக்குது, ஒரு பெரிய ஒரு மாளிகை வீடு ஒன்று கட்ட இல்லாமல் கிடக்குது, இந்த வாழ்க்கையை வாழ்கிறத பக்கப்போ சாகலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய பேர் இந்த கிடைச்சிருக்கக்கூடிய அருமையான இந்த ஒரு மனித வாழ்க்கையை கூட வந்துட்டு தேவையில்லாமல் யோசித்து வந்துட்டு தாங்களாகவே தங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு அப்படியான ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போகும்போது வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ளே நினைப்போம் என்ன ஒரு விஷயத்தை மட்டும்னு சொன்னால் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நகை வேண்டாம், ஃபோன் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வந்து வெளியில் போயிட்டு வந்து சுதந்திரமாக சரிதானே சுதந்திரமாக வந்துட்டு
ஒரு இடத்துல நடந்து தெரிஞ்சாலே போதும், ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் போதும், 4 பேரோட ஒரு 4 வார்த்தையை வந்துட்டு நாங்கள் பேசினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு அது மட்டுமே எங்களுக்கு சாகும் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு மனநிலைமை வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே போனால் வந்து வரும் கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு பிரிவொண்டை கொடுக்கும். அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அன்பில்லை, பாசம் இல்லை, நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இழந்து போயிடுவோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உழைப்பு இருக்காது, ஆனால் இன்னொரு பக்கத்தால் வந்துட்டு செலவு போய் கொண்டிருக்கும். ஏன்னா அப்படின்றக்குள்ள வந்துட்டு இப்போ சப்போர்ட் உள்ளவங்க ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு சமாளித்து கொள்ளுவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க தான் அந்த குடும்பத்தின் மெயின் உழைப்பாளியாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு உள்ளுக்கு இருக்கக்குள்ளே வந்துட்டு சமாளித்து கொள்கிறன்ற வந்துட்டு சரியான கஷ்டமாக போயக்குள்ளே வந்துட்டு அவங்க கடன்பட்டு வட்டிக்கு வேண்டி அந்த உரிய நபர் வந்து வெளியே போயக்குள்ளே வெளியில் போயிட்டு அவர் இன்னொரு கேஸில் உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துட்டு உருவாகலாம். காரணம் என்னென்னு சொன்னால் இவரை வெளியில் எடுக்கிறக்காண்டி மனுஷி என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால் கண்டுபாட்டு கடன் வேண்டியிருப்பான். இப்போ வட்டி கடன் வேண்டியக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது பயங்கரமான ஒரு கடனை கொண்டு வந்து உருவாக்கி விட்டுருக்கும். அப்போ அந்த கடனை வந்துட்டு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செஞ்சு கட்டேலுமோ இயலாது. அப்போ அதை வந்துட்டு நிவர்த்தி செய்கிறாக்காண்டி இவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் ஒரு கஞ்சா ஒரு கொஞ்சம் நாளைக்கு எடுத்து விற்போம், ஒரு போதை பொருளை ஒரு கொஞ்சம் நாளைக்கு கடத்தி விற்போம், அப்போ டக்குன்னு வந்துட்டு அந்த கடனை கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதில் இறங்கக்குள்ள அந்த தப்பால் அவர் மறுபடியுமாக ஜெயிலுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்துட்டு இருக்கும். அப்போ உண்மையிலே வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஜெயிலுக்கு போனானாக இருந்தால் உண்மையிலே அவனோட வாழ்க்கை வந்து ஒரு குட்டிச்சுவராக போயிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லை. ஆனாலும் இந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு ஜெயில் வாழ்க்கை அப்படின்ற வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சின்னதான ஒரு அனுபவம் ஒன்று இருந்தால் நல்ல வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து என்ன சொல்கிறது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அதிக நாளைக்கு நீடிக்கமாக இருந்தால் அது நிறைய கஷ்டங்களை வந்துட்டு கொண்டு வரும். ஆனால் இவங்களெல்லாம் வந்துட்டு எங்களை உள்ளுக்கு அனுப்பி போட்டு உங்களுடைய களி தின்னினம் அந்த மாதிரி இருக்கணும், உள்ளுக்கு நல்லா கிடந்து சாயினம்னு சொன்ன அளவுக்கு உண்மையிலே இல்லை. அந்த கழிதுன்ற கதையெல்லாம் வந்துட்டு சும்மா உண்மையிலே சொல்கிறேன். எங்களுக்கு விசிட் பெராட்டி கூட ஜெயிலில் தரக்கூடிய சாப்பாடு நல்ல சாப்பாடு, நல்ல மாதிரி பெரிய மீன் துண்டு, வீட்டில் தரக்கூடிய மீன் துண்டை விட பெரிய மீன் துண்டு தருவாங்க. ஆனால் வெளியில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து ஜெயிலில் வந்து என்ன சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட அளவு சோறும் அந்த பருப்பு கரையும் தானே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே போய் பார்த்தளவுல அது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சொன்னால் நம்ம இங்கே வீட்டில் கூட நம்ம கிழமையில் ஒரு தடவை தான் இறைச்சி கறி சாப்பிடுவோம். ஆனால் அங்கே வந்து 2-3 கிழமையில் 2-3 தடவை இறைச்சி கறி, நல்ல கருவாடு, நல்ல மீன் துண்டுகள், நல்ல இலவகைகள், அப்படி வந்து நல்ல மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்குறவங்க 2-3. அது போக ஞாயிற்றுக்கிழமையில பிரியாணி. ஓ, அது ஞாயிற்றுக்கிழமையில வந்து பிரியாணி வரும். நக்கலா சொல்லல, உண்மையிலேயே சொல்ல ஞாயிற்றுக்கிழமையில பிரியாணி, மற்ற நாட்கள்ல எல்லாம் பெரிய பெரிய மீன் துண்டு, கருவாடுகள், அது அழுதலண்டு, சில நாட்களில் முட்டை. ஆனால் என்ன கோது நாங்கள் தான் உடைக்கணும். ஓ, அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. மற்ற வந்து என்ன சொல்கிறது, குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையிலே வந்து ஜெயிலில் இருந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட எல்லாருமே எங்களுக்கு நல்ல வகையில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. யாரும் வந்துட்டு எங்களுக்கு எப்படி சொல்கிற வந்து எங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சலுகைன்னு சொல்லி யாரும் வழங்கலை. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு ஒரு கதை பேச்சாக இருக்கட்டும், சகல காரியங்களும் சரிடா அவனுக்கு கொஞ்சம் யோசிக்காங்க, நீங்கள் வந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, எல்லாம் கூடிய சீக்கிரம் போயிடுவீங்க, அப்படியான ஒரு தன்மையான ஒரு சின்ன ஒரு ஆறுதலை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்களே தவிர எங்களை விரட்டி அடித்து குத்தி முறிச்சு அந்த அப்படியான ஒரு மனநிலைமையில் வந்து யாரும் இருக்கல. ஸ்பெஷலி எங்கள்ட அந்த ஜெயிலின்ற ஒரு பொறுப்பதிகாரி, அந்த மெயினானவர் வந்து உண்மையிலே ஒரு பக்க சார்பற்ற ஒரு மனிதராக வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருந்திருந்தார். ஸோ அப்படியான ஒரு மனிதர்கிட்ட பேரை கூட கெடுக்கிற மாதிரிக்கும் சில விஷயங்களை வந்துட்டு இவங்க செஞ்சதால் நான் கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அவர்களுக்கு கூட வந்து இப்போ பாருங்க, நீங்கள் செய்யாத ஒரு தண்டனையை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்க தானே, அதே மாதிரி தான் உங்களை பற்றி நிறைய வதந்திகளை வந்துட்டு உண்மையிலேயே வழியில் வந்துட்டு போடுறாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு காலம் போயிட்டு வந்துட்டு கட்டாயம் நாங்கள் அதுகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ ஜெயிலுக்குள்ளே கூட வந்துட்டு எங்களுக்கு இவ்வளவு தூரம் சலுகைகள் இருக்குது, கிருஷ்ணா இருந்தோரே ஃபோன் கதைக்கிறான், ஃபோன் எல்லாம் பாவிக்கிறான் அப்படின்லாம் சொன்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் போய் அப்படின்றத கண்டிப்பாக கதைச்சி நாங்கள் ஒரு வீடியோவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு கதைச்சிருக்கோம். அதே மாதிரிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு வந்து எல்லாருக்குமே, எங்களோட சிறைச்சாலை கைதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், வந்து எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அதே நேரம் வந்து நாங்கள் கதைச்ச
ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் பிள்ளையாக கதைச்சிருந்தாலும் அதுக்குமே ஒரு மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். உண்மையிலே இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் சிறைச்சாலை வாழ்க்கையை வந்துட்டு நான் கதைக்கணுமா இருந்திருந்தால் வந்து இப்போ ஒரு 50 நிமிஷம் வந்து 50 நிமிஷமும் விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நாங்கள் கதைச்சிருப்போம். ஆனால் என்ன சொல்கிற வந்து அதை இன்னொரு ஆளை ஒரு வித்தியாசமான வகையில் வந்துட்டு பாதிச்சிடக்கூடாதே அப்படின்றக்காண்டி வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையாக வந்துட்டு இருந்தது. தயவுசெய்து யாரும் சொல்கிறோம் வந்து யாருமே தெரிஞ்சு தப்பு செய்கிறது இல்லை. கூடிய பாகம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் செய்யும்போது, உதாரணமாக ஒரு வாகனம் கூட நீங்கள் ஓடிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த வாகனம் வந்து நான் அப்படியே தண்ணி மாதிரி சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு காலம் பிழைச்சா உங்களை வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் கூட உங்களை உள்ளே கொண்டே வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, சரிதானே? ஸோ அந்த வகையில் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்க. அதே நேரம் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அதிகமாக நம்ப வேண்டாம். உதாரணமாக ஒரு கேஸில் ஒரு அண்ணாவராக வந்தார். இப்படியே ஒரு ஃப்ரெண்ட் படியும் அடித்து கேட்டானா மச்சான் இந்த காரை கொண்டு வந்து கூட வீட்டை விட்டுட்டு போகிறேன்டா அவருக்குள்ள மேலே வந்து எடுக்கிறேன்ட்டு. அப்போ இப்போ கவிதாஸ் கொண்டு வந்து விட போகிறாண்டுக்குலாம் நான் மாட்டேன்டா சொல்ல போகிறேன். நான் ஓகேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து விட்டுட்டு போட்டான். பகல் வந்து போலீஸ் என்னை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காரால் யாரையோ மோட்டர் அடிச்சு போட்டான். அதாவது வந்து அந்த காரால் யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு அந்த காரை கொண்டு வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டான். ஸோ வீட்டை விட்டு போனால் அதை செஞ்சது யாரோ, ஆனால் அந்த கார் நின்றதுக்காண்டி அவனை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க, சரிதானே? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் கூட வந்துட்டு அது உண்மை வந்து எனக்கு தெரியாது, அப்படி கூட வந்துட்டு நடந்துருக்கு. ஸோ அந்த எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்க. வந்து என்ன சொன்னால் எல்லாராலையும் வந்துட்டு இந்த ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையை வந்துட்டு சகித்து கொள்ள முடியாது. அதுவும் வந்து உண்மை, சரிதானே? நாங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவித்து வாழ்ந்து நாங்கள் கவிதாஸ் எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வெளிநாட்டு ஜெயில் வாழ்க்கையை வந்துட்டு பார்த்து வந்தோம். நான் வந்துட்டு பார்க்கல இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு சமாளித்து வழியில் வந்துட்டோம். ஆனால் எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிற வந்துட்டு ஆரம்ப நாட்களில் வந்துட்டு மற்றவங்களோட கதைச்சி கொண்டு இருந்தவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் தனியாக கை கால் கட்டுவாங்க. ஓ, தனியாக கை கால் கட்டுவாங்க, சரிதானே? இப்போ ஒரு சில பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே கேட்பாங்க, ரெண்டு மச்சான் கொண்டு வா வரான் வரான் ஓ வந்துடான் ஓ 3 பேர் வாரான் நான் ஓ 3 பேர் வராங்க நான் தனியாக தான் நிற்கிறேன், இன்னொரு 4 பேர் அனுப்பிட்டு தனியாக காய்ச்சும் நிற்பாங்க. அந்த மாதிரியான ஆக்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்துட்டு என்ன அப்போ அவர் செஞ்ச மட்டும் சரியே அவர் செஞ்ச மட்டும் சரியே அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குற ஆக்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதால் நாம் வந்து சொல்லிக்கொள்கிறோம் வந்து மேக்ஸிமம் ஒரு சில விஷயங்களை யோசித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோமே. ஸோ வந்துட்டு முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். யாராவது வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க அல்லாட்டி உங்களோட சொந்த பந்தங்கள் யாராவது ஜெயிலுக்குள்ளே ஒரு சந்தேக நபராக வந்துட்டு வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கலாம் இல்லை, சாதாரணமாக அவங்க ஓகே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த மனநிலைமை அப்படின்ற வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் இப்போ கவிதாஸ் வந்துட்டு உள்ளுக்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கவிதாஸிൻ്റെ வீட்டுக்காரர்கிட்ட மனநிலைமை வந்து பயங்கர மோசமாயிடும். ஐயோ உள்ளுக்கு இந்த பிள்ளை என்ன செய்கிறாங்களோ, அடிக்கிறாங்களோ, கொள்கிறாங்களோ, குத்துறாங்களோ, என்னென்னத்தை சாப்பிட்றானோ கொள்கிறானோ அப்படின்றலாம் பயங்கரமாக வந்துட்டு கவிதாசன் அம்மாவுக்கு யோசிப்பாங்க. அப்போ அப்படியே டைமில் இப்படியும் ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள ஓகே அப்போ பரவாயில்ல, ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஓரளவு. என்ன தான் வந்துட்டு சில விஷயங்களை மிஸ் பண்ணாலுமே கூட ஓகே ஆகிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கும். அதுபோக வந்துட்டு ஜெயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிவி இருக்குது, நாங்கள் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில வார்டில் வந்துட்டு ஃபேன் இருக்குது, வந்துட்டு வடிவாக வந்துட்டு நாங்கள் காற்றுக்கு பக்கத்தில் வந்துட்டு படுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான சில வசதிகளுமே அங்கே இருக்குது. குறைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, அதே நேரம் நிறைவென்று சொல்கிறதுக்கும் இல்லை. அந்த ஒரு தண்டனையை அனுபவித்து மறுபடியும் நாங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சிறைச்சாலை வாழ்க்கை அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரு இந்த நாங்கள் உள்ளே இருந்த இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் வீடியோவில் நான் சொல்லலை. அப்போ நாங்கள் உள்ளே இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க, நிறைய நேர்த்தியில் வச்சுருந்தீங்க. நான் உள்ளே இருந்த டைமில் எங்களுக்காக வந்து நிறையவே எங்களுக்காக சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. நிறைய உறவுகள் வந்து எங்களுக்காக எங்களை நினச்சி இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து நான் கடைசியாக வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து பேர் குறிப்பிட்டு சொல்லாட்டியுமே வந்து
அம்மாக்கள், அண்ணாக்கள், அக்காக்கள், சகோதரங்கள் எல்லாருக்குமே வந்து நான் கடைசியாக வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன உண்மைதான், எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறோம். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கால் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்காங்க. ஐயோ நான் என்ன வகையில் இந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏலாமல் கடைசியில் ரைட் இந்த கோயிலுக்கு நேர்த்தியை வைப்போம், இந்த சர்ச்சுக்கு நேர்த்தியை வைப்போம்னு சொல்லி போட்டு இருந்தாக்களும் இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே நன்றி. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான நிறைய காணொளிகள் நாங்கள் வந்துட்டு தருவோம். இன்னும் நிறைய அப்டேட் வந்து சந்தோஷமான அப்டேட்லாம் வந்து காத்திருக்கு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் 2வது தடவை வந்துட்டு கதைக்கிறதால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.